ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. என்ன ட்விஸ்ட் என்று, அந்த ட்விஸ்ட் என்றால் இன்றைய டெல்லி தேர்தலில் எக்ஸ் ஃபேக்டராக இருக்க போவது எது, அதாவது எக்ஸ் ஃபேக்டர் என்றால் ஒரு சிறப்பு காரணியாக இருக்க போவது எது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன, பாஜகவுக்கு என்ன என்பதுதான். இது குறித்து முக்கியமாக பேச இருக்கிறோம். தற்போது ஏற்கனவே நாம் கூறியது போல் நம்முடன் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் மற்றும் செய்தி ஆசிரியர் கண்ணன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். எனவே இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று உங்கள் ஆதரவுடன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். பிரவீன், நான் ஏற்கனவே கூறிய எக்ஸ் ஃபேக்டர் என்பது ஆம் ஆத்மிக்கு மிக முக்கியமானது. அந்த எக்ஸ் ஃபேக்டர் ஆம் ஆத்மியை பொறுத்தவரை என்னவென்றால் பெண்கள் மற்றும் தலித்துகள். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஆம் ஆத்மியுடன் கடந்த 2 தேர்தல்களாக முழுமையாக அவர்கள் வாக்களித்ததால் தான் ஆம் ஆத்மியுடைய அந்த சர்ஜ், அந்த திடீர் என்ற உயர்வு இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய உயர்வு இருந்தது. அந்த உயர்வுக்கு காரணமே இந்த பெண்களுடைய வாக்குகளும் தலித்துகளுடைய வாக்குகளும் முழுமையாக ஆம் ஆத்மிக்கு போடப்பட்டது. தற்போது வரைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வரைகளிலே மிக தெளிவாக சாதி வாரியாக யாரெல்லாம் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதில் எக்ஸிட் போல் மூலமாக நமக்கு மேட்ரிக்ஸ் அந்த பிரிவு வாரியாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் மிக தெளிவாக ஆம் ஆத்மி ஜெனரல் பொதுவான வாக்காளர்கள், ஓபிசி வாக்காளர்கள் மற்றும் எஸ்சி வாக்காளர்கள் மற்றும் முஸ்லீம் வாக்காளர்கள். நீங்கள் பார்க்கலாம் ஆம் ஆத்மிக்கு 36%, ஓபிசி 47%, எஸ்சி 46%, சிறுபான்மையில் முஸ்லிம்கள் 67% வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று பிஜேபிக்கு 52% ஜெனரல் பொது பிரிவிலே வாக்களித்திருக்கிறார்கள். ஓபிசி 43, எஸ்சி 42, 11% முஸ்லிம்கள். காங்கிரஸ் 3, 5, 4, 9. காங்கிரஸ் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பிரிக்கிறது. மற்றவை 9, 0, 8, 13 என்று இருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆம் ஆத்மி ஓபிசி மற்றும் எஸ்சி அந்த பிரிவினுடைய வாக்குகளை தொடர்ந்து தன் கைவசம் வைத்திருக்கிறது. அதனால் அந்த 4%, 5% என்பது ஒரு பெரிய ஜம்ப். ஆனால் பொது பிரிவு என்பது நீங்கள் பார்த்திருந்தால் பொது பிரிவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜக வசம் தான் இன்னும் இருக்கிறது, இந்த முறையும் இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவே இந்த எக்ஸ் ஃபேக்டரில் அந்த பெண்கள், அதே போன்று அந்த பெண்கள் மற்றும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு இந்த கிராபிக்ஸ் கொடுத்து பேசுவதற்கு முன்னால் அந்த பெண்கள் கிராபிக்ஸும் பார்க்க வேண்டும். ஆண் பெண் சதவீதம் எப்படி இருந்தது பிரிவு வாரியாக பார்க்கும்போது, அடுத்ததாக ஆண் பெண் வாக்கு சதவீதம் நீங்கள் பார்க்கலாம். ஆண்கள் பிஜேபி ஆம் ஆத்மிக்கு எப்படி வாக்களித்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். ஆண்களில் 39% ஆம் ஆத்மிக்கும் 43% பிஜேபிக்கும் வாக்களித்திருக்காங்க. ஆனால் பெண்களை பாருங்கள், 48% ஆம் ஆத்மியுடனும் 45% பிஜேபியிடமும் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த கணக்குகளை பார்க்கும் பொழுது பெண்கள் மற்றும் தலித்துகளுடைய வாக்குகள், எம்பிசி மற்றும் எஸ்சி அவருடைய வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கு தான் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். எனவே முழுமையாக சென்றிருக்க என்பது வந்து நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்க போகிறார் என பல கருத்து கணிப்புகள் கூறினாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து வருவாரோ என்ற ஒரு தெளிவை இந்த கருத்து கணிப்புகளின் இந்த பின்னணி முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸ் ஃபேக்டராக இருப்பது பெண்களும் தலித்துகளும். அவருடைய பலம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கரை சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கண்ணனிடம் கேட்கிறதால் கேட்கலாம், கண்ணனும் இந்த கருத்தை ஆமோதிப்பார் என்று நினைக்கிறேன். பிரவீன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ பெண்கள் அதே போன்று தலித்களுடைய வாக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை உடைப்பதற்கான ஒரு யுக்தியை பாஜக இந்த முறை பல வகையில் கையாண்டாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் 2100 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. பாஜக காங்கிரஸ் 2500 கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதே போன்று இளைஞர்கள் முதியோர்கள் அப்படின்னு தனித்தனி பிரிவாக வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எதிரொலிக்கலாம்? இப்போ ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பள்ளி, அதே போன்று மின்சாரம், சுகாதாரம், இது போன்ற விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்படின் போது அதை உடைப்பதற்கான யுக்திகளும் பாஜக கையாண்டாங்க. மாணவர்கள் மத்தியில் மரத்தடியில் உட்கார்ந்து நரேந்திர மோடி அவர்கள் பேசியது, இது போன்ற பல யுக்திகளை கையாண்டாங்க. இந்த மாதிரி பாஜக வியூகங்கள் ஆம் ஆத்மியுடைய பலத்தை உடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழல் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் பாஜக 2 விதங்களை வந்து மிக தெளிவாக கொண்டு சேர்த்தது. எப்பொழுதுமே பிராண்ட் மோடி, பிஜேபியை பொறுத்த மட்டும் எந்த தேர்தலை சந்தித்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக பிராண்ட் மோடியை முன்னிறுத்தி, முதலமைச்சர் வேட்பாளர் யாருக்கோ சொல்ல மாட்டார்கள், அவர்களை முன்னிறுத்தி பிராண்ட் மோடி 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 என்றுதான் அவர்களை தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் இந்த முறை டெல்லியிலே பிராண்ட் மோடி, பிராண்ட் அமித்ஷா எல்லாம் குறைவாக இருந்தது.
மொத்தமாகவே டெல்லி தேர்தலை பொறுத்த மட்டிலே மோடி 3 பேரணிகள் தான் பங்கேற்றார். 3 ரோட் ஷோ என்கிறார்களே, இப்போ ரோட் ஷோ என்று மாறிவிட்டார்கள் அந்த பேரணிகளை எல்லாம். அதிலே பங்கேற்றார். அதே போன்று அமித்ஷாவும் ஒரு 2-3 கூட்டங்கள் தான் பங்கேற்றார். மற்றபடி யோகி ஆதித்யநாத், ஆனால் ஒட்டுமொத்த பாஜக பரிவாரங்கள், மத்திய அமைச்சர்கள் அனைவரும், அதே போன்று பக்கத்து மாநில முதலமைச்சர்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 விவிவிஐபிகள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் படையெடுத்தாங்க. அதில் ஒன்றும் பேரணி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரங்களை செய்தார்கள். வீடு வீடாக சென்றார்கள். RSS களமிறங்கி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தது, அதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த பிராண்ட் மோடியை வந்து பெரிய அளவு டெல்லி மக்கள் விரும்பவில்லை என்பதை மனதில் கொண்ட அவர்கள் மக்களவைத் தேர்தலுக்கு பிராண்ட் மோடி, ஆனால் சட்டமன்றத்துக்கு உள்ளூர் வேட்பாளர்கள் தான் முக்கியம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த முறை பணியாற்றினார்கள். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக அவர் வந்து ஏழைகளின் பங்காளன் என்பதிலே மிக தெளிவாக தன்னுடைய ஒவ்வொரு நகர்வையும் மிக தெளிவாக பதிவிட்டு கொண்டு வந்தார்.